ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வி செமி ரெசிபிஸ். இன்றைக்கி நாம் நல்ல சத்தான மிகவும் சுவையான தண்டுக்கீரை பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி செல்வி செமி ரெசிபிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே செஞ்சுக்க மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தண்டுக்கீரை பொரியல் செய்ய தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். முதல்ல பாசிப்பருப்பு 1/4 கப் எடுத்து 1 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இப்போது தண்டுக்கீரையோட இலைகளை தனியாகவும் தண்டை தனியாகவும் செப்பரேட் பண்ணிவிடுங்க. கீரை இலைகளையும் தண்டையும் நல்லா 6லேருந்து 7 தடவை நல்லா அலசி கழுவிட்டு ஒரு ஸ்ட்ரைனரில் போட்டு தண்ணி நல்லா வடிச்சிருங்க. தண்டுகளையும் அதே மாதிரி நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. முதல்ல கீரை தண்டுகளை இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணி ஒரு பவுலுக்கு மாற்றி ரெடியாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி கீரை இலைகளையும் நல்லா பொடியாக கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. ஒரு பெரிய கடாயில் எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றி கடுகு 1 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், காஞ்ச மிளகாய் 6 போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க. இதோட பொடியாக கட் பண்ண பூண்டு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து ஃப்ரை பண்ணுங்க. இதோட பொடியாக கட் பண்ண வெங்காயம் 1 கப் சேர்த்து நல்லா கிளாஸியாக வெங்காயம் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்க. வெங்காயம் வதங்கவும் பொடியாக கட் பண்ண கீரை தண்டுகளை சேர்த்து வேக விடுங்க. கீரை தண்டு அரை வேக்காடு வேகவும் ஊற வச்ச பாசிப்பருப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 5 நிமிஷம் வேக விடுங்க. அஞ்சு நிமிஷம் நல்லா வெந்துருச்சு. இப்போ கட் பண்ண கீரை இலைகளை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லோ ஃப்ளேமில் மூடி போட்டு 10 நிமிஷம் வேக விடுங்க. 10 நிமிஷம் வேக வைக்கும்போது நடுவில் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ கீரை பருப்பு எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி 2 நிமிஷம் வேக விடுங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் 1 கப் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் சேர்த்தா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சுவையான சத்தான தண்டுக்கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இது சாம்பார் சாதம், ரசம் சாதம், சப்பாத்திக்கு ஏற்ற சைட் டிஷ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். செல்வி செமி ரெசிபிஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. ருசியாக சமைக்கலாம், வாழ்க்கையை ரசிக்கலாம்.